வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிஆர்வி எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த அனலாக் டைமர் இது எப்படி டைம் செட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியும், அடுத்து இதில் பவர் சப்ளை கொடுத்து 2 விதமான அவுட்புட் கரண்ட் எடுக்கலாம். அதாவது MONC அது எப்படி எடுக்கிறது, அதே மாதிரி இது வேலை செய்யாமல் போச்சுன்னா அது எப்படி நம்ம மேனுவலாக சரி செய்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், தொடர்ச்சியாக. அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். அதே மாதிரி நம்ம சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனில் சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ அதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு இந்த பிரேக்கர் இதில் எடுத்துக்கிறோம். டைமர் அதில் நம்ம MONC செக் பண்ணுறதுக்கு 2 பல்ப் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம லைனை கொடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம். இதில் நம்ம மெயின் சப்ளை ஃபேஸ் நியூட்ரல் இதில் கொடுத்துருவோம். MCBயில் இப்போ நம்ம இன்கமிங் பேஸ் நியூட்ரல் கொடுத்தாச்சு. அப்புறம் அதிலிருந்து அவுட்புட் எடுத்து ELCBயில் கொடுத்துருவோம். இந்த இருக்கு பாருங்கள். நான் ஏற்கனவே எல்லாம் வெட்டி வச்சுட்டேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகுங்கிறதா. இது நியூட்ரல் கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. இது அப்படியே நம்ம ஒரு 6 amps பிரேக்கர் வச்சு அதுக்கு ஒரு லிங்க் பண்ணிடுவோம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ அதிலேருந்து ஒரு நியூட்ரல் ஒயர் எடுத்துருவோம். நியூட்ரல் அவுட்புட்டு எடுத்தாச்சு. தெரியுதுங்களா? இங்கே நம்ம இன்புட்டு சப்ளை கொடுத்துட்டு இதில் அவுட்புட் எடுத்து ELCB கொடுத்தாச்சு. ELCBக்கு இன்கமிங் கொடுத்துட்டு இங்கே நம்ம ELCBலேருந்து அவுட்புட் எடுத்து பிரேக்கரில் கொடுத்தாச்சு. இது அவுட்புட்டு நியூட்ரல். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், டைமர் செட் பண்ணுறோம். ஓகே, டைமர் மாட்டியாச்சு. அடுத்து அதுக்கு நம்ம வயர் லூப்பிங் கொடுப்போம். அதில் நியூட்ரலில் கொடுத்துருவோம். வயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை கொஞ்சம் குறைச்சிக்குவோம். ஓகே, ஓகே. இப்போ கனெக்டரில் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நேராக உள்ளே நம்ம இதில் கொடுத்துருவோம், டைமரில் உள்ளே கொடுத்துருவோம் நியூட்ரல்.
இந்த இது அதாவது 1வது இதில் நியூட்ரலை கொடுத்துருவோம். இது ஃபஸ்ட்டு நம்ம லைனை கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக அவனோட டயக்ராம் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நியூட்ரல் கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கு ஃபேஸ் கொடுத்துருவோம். இப்போ நம்ம இந்த 6 ஆம்ஸ் பிரேக்கர்லேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. அடுத்து அதே மாதிரி இதுக்கு இன்கமிங், அதாவது டைமர் வேலை செய்யறதுக்கு இப்போ இன்கமிங் சப்ளை கொடுக்க போகிறோம். கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஒரு சின்ன வயர் போட்டு இது நம்ம NONCக்கு அதை லிங்க் பண்ணுறதுக்காக பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன பிட் வயர் வச்சு அதை லிங்க் பண்ணிக்கிறோம். இது கொடுத்தா தான் அதிலேருந்து அவுட்புட்டு வெளியாகும் NONC. இப்போ 1ல் நியூட்ரல் கொடுத்துருக்கோம், 2ல் இன்கமிங் பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். அடுத்து 2லேருந்து 4க்கு ஒரு சின்னதாக ஒரு வயர் போட்டு லிங்க் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லைட்லேருந்து இப்போ நான் 2 கலரில் வயர் போட்டு வச்சுருக்கேன். அதாவது 2 அவுட்புட்டு தெரியணுங்கிறதுக்காக. ஒன்று ஊதா பேஸ் இன்புட்டு, இன்னொன்று சிவப்பு பேஸ் இன்புட்டு. இப்போ நம்ம அதை இதில் கொடுத்துருவோம். உள்ள NONCயில் கொடுத்துட்டு அது எப்படி வேலை செய்யுன்னு பார்த்துட்டு அப்புறமா அதனோட டைமரை டயக்ராம் நான் உங்களுக்கு விளக்குறேன் எப்படின்னு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நம்ம இது என்ன போகிறோம், ஊதா கலரை இதை இப்போ NCயில் கொடுக்க போகிறோம். ஊதா NC பேஸில் கொடுக்க போகிறோம். அதாவது நார்மலாக வேலை செய்கிற மாதிரி. NC சப்ளையில் கொடுத்தாச்சு. அடுத்து சிகப்பு இதை NOவில் வேலை கொடுக்கும். NOவில் வேலை செய்கிற மாதிரி, NOவில் அவுட்புட் ஆகிற மாதிரி, அவுட்புட் ஆகும்போது வேலை செய்கிற மாதிரி. அதாவது இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது NCங்கிறது 3ல் கொடுத்துருக்கேன். இப்போ NOங்கிறது 5ல் கொடுக்க போகிறேன். இப்போ இதனோட 2 நியூட்ரலையும் நம்ம இந்த காமனாக இதில் கொடுத்துருவோம் நேரடியாகவே. நம்ம இந்த நியூட்ரலை இந்த கனெக்டரில் கொடுத்துருவோம். இங்கே நம்ம ELCBலேருந்து அவுட்புட் எடுத்துருக்கோம்ல, அந்த மெயின் நியூட்ரலில் நேரடியாக இதை கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம லைன் எல்லாமே வயர் எல்லாமே லிங்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம டைமரை மாட்டி டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், 1ல் நியூட்ரல் கொடுத்துருக்கோம், இன்கமிங் நியூட்ரல். 2ல் இன்கமிங் பேஸ் கொடுத்து அதிலிருந்து 4க்கு ஒரு சின்னதாக ஒரு வயர் லிங்க் பண்ணியிருக்கோம். அதாவது NONC வேலை செய்கிறதுக்கு. இது டைமர் வேலை செய்கிறதுக்கு. இது NONC அவுட்புட் பண்ணுறதுக்காக லிங்க் பண்ணியிருக்கோம். இப்போ NCங்கிறது இந்த 3ல் வெளியாகும், NOங்கிறது இந்த 5ல் வெளியாகும். அது எப்படிங்கிறத நான் அடுத்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த இருக்குது. இப்போ நம்ம மெயின் பவர் சப்ளை கொடுத்துடும். பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ இன்புட் பவர் சப்ளை MCB கீழே நிற்கிது. இப்போ நம்ம MCBயை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண உடனே MCB மேலே அவுட்புட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுத்து RCCBக்கு மேலே இன்புட் சப்ளை வந்துருச்சு. அடுத்து RCCB ஆன் பண்ணுறோம்.
ஆர்சிசிபிக்கு கீழே இன்புட் வந்துருச்சு. இன்புட் வந்து அதிலேருந்து எம்சிபி 6 ஆம்ஸ் பிரேக்கருக்கு கரண்ட் அவுட்புட் வந்துருச்சு. இப்போ கீழே நிற்கிது. இப்போ நம்ம 6 ஆம்ஸ் எம்சிபியை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண உடனே இது நேராக அவுட்புட் ஆகி நேராக டைமருக்கு போயிடுச்சு. இப்போ வந்து டைமர் வந்து பார்த்திங்கன்னா என்சியில் இருக்குது. முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, என்சியில் ஊதா கலர் வயர் போட்டிருந்தேன், என்ஓவில் இந்த சிவப்பு கலர் வயர் போட்டிருந்தேன். இப்போ நம்ம நேரடியாக சப்ளை கொடுத்தோன்னே இப்போ என்சி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதாவது என்சிங்கிறது எப்படின்னா, இந்த இருக்குது பாருங்கள், இது உள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பல்லுங்கிறது வந்து இந்த பல்லு எல்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து என்சி. அதே இது நம்ம வெளியே இழுத்து வச்சோம்னா என்ஓ. இப்போ அது எப்படி நம்ம செட் பண்ணுறங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த இதை ஆஃப் பண்ணிக்கிறோம். இந்த இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 7 மணிக்கு டைமர் ஆன் ஆகி திரும்ப காலையில் 7 மணிக்கு ஆஃப் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி செட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து 7 மணிங்கிறது சாயந்தரம் 7 மணி. இங்கே பார்த்திங்கன்னா ரயில்வே டயத்தில் இருப்பாங்க 19. இது வந்து சாயந்தரம். இங்கே வந்து நம்ம நார்மல் 12 ஹவர் மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம்னா ரயில்வே டைமில் வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இருக்குது பாருங்கள் 19. இந்த இதிலேருந்து நம்ம முள்ளை பூரா இழுத்து விடணும். ஒரு முள் அந்த ஒரு பல்லுங்கிறது வந்து 10 நிமிஷம் டைம். அப்படியே இழுத்து விட்டு அப்படியே மேலே வர நம்ம இழுத்து விட்டு போயிட்டே இருக்கலாம். இது நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு அமர்ற மாதிரி செட் பண்ணலாம். காலையில் 7 மணிக்கு வர அமர்ற மாதிரி செட் பண்ணலாம். அப்படியே நம்ம இழுத்துக்கிட்டே போகலாம். காலையில் 7 மணி வரைக்கும் அப்படியே இழுத்து விட்டுருவோம். பார்த்தீங்களா, இது 19ங்கிறது நைட்டு சாயந்தரம் 19, சாயந்தரம் 7 மணிங்கிறது 19. இந்த 7 மணிங்கிறது காலையில் 7 மணி. அப்போ இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த இந்த அம்புக்குறி போட்டிருக்காங்களா, இந்த இடத்துக்கு வந்தோடனே டைமர் வந்து ஆன் ஆயிரும். இப்போ இது வந்து பார்த்தோம்னா அப்படியே சுற்றி வரணும். அதே மாதிரி டைமர் வந்து பார்வர்டெலாம் சுற்றணும், ரிவர்ஸில் சுற்றக்கூடாது. இப்போ இந்த இது பல்லு போயிடும் டைமர் சீக்கிரம். இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணியாச்சுன்னா இப்போ வந்து என்சியில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அதாவது இன்னும் நம்ம செட் பண்ண டைம் வரல. அதனால் இப்போ என்சியில் அதாவது அந்த ஊதா லைனில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம செட் பண்ண டைம் வந்துச்சுன்னா தான் அது வந்து இது என்ஓக்கு மாறும். இப்போ பாருங்கள், நம்ம லேசாக இது பண்ணுற பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம சோப்பு, அதாவது இது வந்து என்ஓவில் இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி தான் இது. அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த வெளியில் இழுத்து வச்சுருக்கும்போது அது வந்து என்ஓவில் வெளியாகும். உள்பக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து என்சியில் வெளியாகும். அதாவது இதில் வந்து 2 அவுட்புட் எடுக்கலாம். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு 2 இது நம்ம வந்து ஒன்று விட்டு ஒன்று அதாவது எப்படின்னா ஒரு 3 மணி நேரம் ஒரு ஏசியோ ஏதோ ஒன்று வேலை செய்யணும் வச்சுருக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஒரு ஏசியும் அடுத்து 3 மணி நேரம் இன்னொரு ஏசி வேலை செய்யணுன்னா அப்போ அந்த மாதிரி தான். இப்போ 3 மணி நேரத்துக்கு வெளியில் இழுத்து வச்சோம்னா என்ஓவில் வேலை செய்யும், உள்பக்கம் வச்சோம்னா என்சியில் வேலை செய்யும். அந்த மாதிரி மாற்றி 3 மணி நேரத்துக்கு ஒரு வேலை செய்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த 2 விதமான இது என்ஓ என்சிங்கிறது. அடுத்து அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு வந்து இது வேலை செய்யலை, உங்களுக்கு அதாவது என்ஓ வேலை செய்யலை அப்படின்ற பட்சத்துக்கு இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து நம்ம மேனுவலாக மாற்றிக்கலாம். மாறிச்சா, இது வேலை செய்யாத பட்சத்துக்கு நம்ம மேனுவலாக அதில் மாற்றிக்கலாம். அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து புதுசு வாங்கி மாற்றிட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து ஒரு இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை ஒன்று மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்சியில் போட்டிருக்கோம், அதே இதை வந்து அப்படியே என்ஓவில் மாற்றி வச்சுக்கலாம். அதை அப்படி டயத்தை அப்படின்னா அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். அதாவது என்சியில் அந்த டயத்துக்கு வந்து வேலை செய்கிற மாதிரி. இப்போ இந்த பல்ல வந்து இப்போ நம்ம எல்லாமே வெளியே இழுத்து வச்சுருக்கோம்ல, இதை அப்படியே உள்ளே தள்ளி வச்சுட்டு இதை பூரா அப்படியே வெளியே இழுத்து வச்சிடலாம். இழுத்து வச்சும்போது இப்போ வந்து இது வந்து இப்போ என்ஓவில் வேலை செய்யுதுல, இதே இது வந்து பார்த்தோம்னா என்சியில் அப்படியே வேலை செய்கிற மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அது நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்.
அதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஒரு சைடு மட்டும் போச்சுன்னா அந்த மாதிரி பண்ணலாம். 2 யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது, அது பூசு மாற்றி தான் ஆகணும். இது வந்து இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ மேனுவலாக நம்ம லைட்டோ ஏதோ ஒன்று செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து மாற்றிக்கலாம், மாற்றி விட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து டயக்ராம் பார்த்திங்கன்னா வயர் கனெக்ஷன் இந்த இருக்குது பாருங்கள், இந்த இதிலே தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள். இதை அமுத்திக்கிறோம், தெரியுதுங்களா? 1 2 இது வந்து இந்த டைமருக்குள்ளே இன்புட் சப்ளை. இதில் நியூட்ரல் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இதில் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஃபேஸ் அது எப்படி பண்ணாலும் மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் நியூட்ரல் கொடுத்துட்டு இதில் ஃபேஸ் கொடுத்தோம். ஏன்னா இந்த சைடு வந்து இதில் வந்து இந்த லிங்க் எடுக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறக்கா இப்படி எடுத்தோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், 2ல் இன்புட் சப்ளை கொடுத்துட்டு அதிலிருந்து 4க்கு ஒரு சின்ன வயர் போட்டு லிங்க் பண்ணோம். இப்போ இது 5ங்கிறது வந்து NO, இந்த 3ங்கிறது NC. அதாவது இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். இந்த முள்ளை நம்ம வெளியே இழுத்து வைக்கும்போது பார்த்தோம்னா 5ல் வெளியாகும் சப்ளை. நம்ம இந்த இதை வந்து வெளியே இழுத்து வைக்கும்போது பார்த்தோம்னா இந்த 5ல் அவுட்புட் ஆகும் பவர் சப்ளை, தெரியுதுங்களா? இந்த 5ல் வெளியாகும் வெளியே இழுத்து இருக்கும்போது. அதே இது நம்ம வந்து இதை வந்து உள் பக்கம் வச்சுருக்கோம், அதாவது இந்த இதை வந்து உள் பக்கம் இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோம்னா NC, அதாவது இந்த 3ல் வெளியாகும். இப்படி தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது டைமர். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த டைமுக்கு பாருங்கள், டைம் வந்து நம்ம ஒரு பல் இழுத்தோம்னா வந்து பார்த்தோம்னா ஒரு பல்லுங்கிறது வந்து 10 நிமிஷம், 10 நிமிஷம். இது இந்த இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம உள்ளே உள்ளது வந்து பார்த்தோம்னா இது நம்ம நார்மலாக டைம் செட் பண்ணிக்கிறது. இது வெளியில் உள்ளது மட்டும் பார்த்தோம்னா இது வந்து ரயில்வே டைம். இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இப்போ 12 மணி, இப்போ வந்து ஒரு 12 மணி வச்சுருக்கோன்னு வச்சுருக்கோங்களேன். இங்கே பார்த்தா நமக்கு தெரியும் இது எப்போ 12 மணிங்கிறது தெரிஞ்சு போயிடும். இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து நைட்டு 12 மணி, அதாவது 24 இருக்குது பாருங்கள். இந்த இடத்த வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது பகலாக இது இரவானுங்கிறது இதை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நைட்டு 12 மணிக்கு இது இருக்குது. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ வந்து இது 7 மணி. இந்த 7 மணிங்கிறது வந்து காலையில் 7 மணி, தெரியுதுங்களா? இப்போ நம்ம டைமரோடு செட் பண்ணி வச்சுருந்த பாருங்க முன்னாடி, சாயந்தரம் 7 மணிக்கு ஆன் ஆகி காலையில் 7 மணிக்கு அமர்ற மாதிரி இந்த வெளியே இழுத்து வச்சோம் பார்த்தீங்களா? இது கரெக்டாக அந்த வரைக்கும் 7 மணி ஆனோன்னு கட் ஆயிடுச்சு. இது வந்து நான் சொன்னேன்ல NOவில் அவுட் ஆகணும், அதாவது 5ல் வெளியாகணும் சொன்னோம்ல, அந்த 5ல் அந்த இது வந்து இந்த வெளியே இழுத்து இருக்கிறது. உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த 3ல் வெளியாகிறது NCங்கிறது. இப்படி தான் நம்ம வந்து டைம் செட் பண்ணுறது. உள்ளே உள்ளது நம்ம நார்மல் டைம் செட் பண்ணுறது, இது வெளியில் உள்ளது வந்து பார்த்தா ரயில்வே டயத்தில் வரும். அதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த இருக்கு பாருங்கள், இந்த அம்புக்குறி எதில் செட் பண்ணாலும் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தோன்னா தான் இந்த இது வந்து மாறும். அதாவது டைம் ஆன் ஆகும் ஆஃப் ஆகிறது எல்லாம் இந்த இடம் தான். அதே மாதிரி இது வந்து இது மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது. இது ஒருவேளை இந்த டைமர் வந்து அவுட்புட் பண்ணலை அப்படின்னா நம்ம மேனுவலாக இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் வந்து செட் பண்ணி ஏதாவது ஒரு ஏசியோ இல்லை எதுக்கோ இதை போட்டிருக்கீங்க, மேனுவலாக நம்ம வந்து அந்த டயத்துக்கு ஆஃப் ஆயிரும். அப்போ நம்ம மேனுவலாக இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம மாற்றிக்கிற வேண்டியது. மேனுவலாக மாற்றி விட்டு அது மூலிமா நம்ம அதை வந்து அதில் அவுட்புட் இதிலேருந்து எடுத்து நம்ம அப்படியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் வந்து பார்த்தோம்னா இன்புட் சப்ளை எப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. 1 வந்து இன்கமிங் நியூட்ரலு, 2 வந்து இன்கமிங் ஃபேஸு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், 2ல் இருந்து 4க்கு ஒரு சின்னதாக ஒரு லிங்க் பண்ணுறோம். அதாவது இந்த NONC வேலை செய்கிறக்கா, அதுக்கு கரண்ட் சப்ளை போகிறக்காண்டி. இந்த 3ங்கிறது வந்து NC, இந்த 5ங்கிறது வந்து NO. இப்படி தான் இது இதனோட டயக்ராம். இதுதான் இப்படி தான் இது வேலை செய்யுது NONCங்கிறது. அதே மாதிரி இது வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் எப்படி இது மாற்றுறதுங்கிறது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ன நம்ம சரியாக சொல்லலை அப்படிங்கிறத. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி நண்பர்களே.